பெந்தெகோஸ்தே டே அன்னைக்கு எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பெந்தெகோஸ்தே நாள் நாம் எல்லோரும் கூடி தேவனை ஆராதிப்போம்னு அந்நிய பாஷை பேசி கொஞ்ச நேரம் ஆட்டம் பாடி பாட்டு பாடி கையை தட்டி பீட்டை போட்டு அப்புறம் பீட்டு இறங்கின உடனே எல்லாம் இறங்கி கலைஞ்சு போயிட்டு த சேம் லைஃப். எந்த மாற்றமும் இல்லை, எந்த விதமான மாற்றமும் இல்லை. திருப்பி அடுத்த வருஷம் அதே பெந்தெகோஸ்தே பண்டிகை. யாரை ஏமாத்துறோம்? ஜனங்களையா பரிசுத்த ஆவியானவரையா? ஜனங்களை ஏமாத்திரலாம், பரிசுத்த ஆவியை ஏமாற்ற முடியாது. யாரை வேணாலும் ஏமாத்திரலாம், பரிசுத்த ஆவியை ஏமாற்ற முடியாது. பண்டிகை கொண்டாடுறியா? ஒழுங்காக கொண்டாடு, அதுதான் கேள்வி. இன்னைக்கு பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடுறவங்க நான் குற்றமாக சொல்லலை, கொண்டாடுங்க, ஒழுங்காக கொண்டாடுங்க. இதுதான் பண்டிகையினுடைய நோக்கம். பெந்தெகோஸ்தே பண்டிகை ஆரம்பிச்சா எக்கால பண்டிகை வரைக்கும் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை தான். அது வரைக்கும் உனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பெந்தெகோஸ்தே பண்டிகையினுடைய அனுபவம் இருக்கணுமே. அதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்டவர் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வரைக்கும் இருப்பார். அப்ப நான் இந்த எக்கால பண்டிகை வரைக்கும் இந்த முத்திரையை பத்திரமா வைக்கணுமே. வச்சிருக்கோமா? அந்த வசனம் என்ன சொல்லுது? எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், வேதனைப்படுத்தாதீங்க அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அதாவது இன்னைக்கு நிறைய நம்ம என்ன நினைக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எதுவுமே ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எதுவுமே ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் கிடையாது. ரட்சிப்பு ஆரம்பிச்சிருக்கு, நான் அனுதினமும் ரட்சிக்கப்படணும். எப்போ வரைக்கும்? இங்கிருந்து போகிற வரைக்கும். இட்ஸ் அ ப்ராசஸ். பரிசுத்த ஆவியை அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டேன். அடையாளம், அந்நிய பாஷை அடையாளம், பரிசுத்த பெற்றுட்டோம். அது ஒரு ப்ராசஸ், முடிஞ்சிருச்சு. அதாவது எனக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற 3 முக்கியமான சடங்காச்சாரம். ரட்சிக்கப்பட்டியா? ரட்சிக்கப்பட்டேன். ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது, பையன் பார்க்க போகும்போது கேட்குற 3 கேள்வி. ரட்சிக்கப்பட்டியா? ரட்சிக்கப்பட்டேன். பையன் ஞானஸ்நானம் எடுத்துட்டாரா? எடுத்துட்டார். பரிசுத்த அபிஷேகம் அதெல்லாம் பெற்றார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்புறம் வேற என்ன? கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். இல்லை, பட்டுக்கிட்டே இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டேன் அல்ல, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அனுதினமும். அடுத்து ஞானஸ்நானத்தினுடைய அனுபவம் ஒவ்வொரு நாளும் மரித்து புது சிருஷ்டியாய் எழுந்திருச்சிருக்கிற அனுபவம் இருக்கணும். கடைசியா பரிசுத்த ஆவி என்பது ப்ராசஸ். அவர் ஊத்தினார், என்னை மாத்தினார், என்னை சாட்சியாய் நிறுத்தினார். எப்போ வரைக்கும்? அவர் வருகிற வரைக்கும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர். அது வரைக்கும் நடுவில் துக்கப்படுத்தணும், கதை முடிஞ்சு. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட எப்படி இருக்கு? நான் பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடுறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரார், சில நேரங்களிலே அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை நடக்கிறேன். உண்மை, நம்ம எல்லாருமே செய்கிறோம், துக்கப்படுத்துகிற காரியங்களை நடத்துகிறோம். இப்போ அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறார். உண்மை, நீங்கள் அடுத்த ஜபத்துக்கு போகும்போது அது உங்களுக்கு தெரியும். அப்போ நாம் கதறோம், ஜெபம் பண்ணுறோம். திருப்பி பரிசுத்த ஆவியானவர் வராரு, நிரப்பி திருப்பி இந்த மாதிரி செய்யாதன்னு உணர்த்துறாரு. அது ஒரு கொஞ்ச நாள் அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. திருப்பி விழுறான். இது பெந்தெகோஸ்தே அனுபவமா, நியாயப்பிரமாண அனுபவமா? இது நியாயப்பிரமாண அனுபவம். தாவீதுக்கே இந்த அனுபவம் இருந்துச்சு. இந்த அனுபவம் சிம்சோனுக்கு இருந்துச்சு. அவன் மேல் தேவ ஆவியானவர் இறங்கினார், பலமாய் இறங்கினார். ஒரு கழுதையின் தாடையை வச்சு அத்தனை பேரை நொறுக்கி முடிச்சாச்சு. இப்போ பயங்கரமான மினிஸ்ட்ரி, சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி. அவரை மாதிரி யூனிக்கா மினிஸ்ட்ரி பண்றதுக்கே ஆள் இல்லை. யார் மாதிரி? சிம்சன் மாதிரி. அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. அவர் தான் அந்த மினிஸ்ட்ரியை செய்யறதுக்கு அவர் ஒரு ஆள் தாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒரு ஆளே இல்லை. ஆனால் மினிஸ்ட்ரி முடிஞ்சவொடனே சார் விழுந்துருவார். திருப்பியும் போய் தேவனே என்னை நிரப்பும் அப்படின்னு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஏன்? என்னை கயிறு கட்டியிருக்காங்க. ஆபத்து காலத்தில் இவர் கூப்பிடுவார், ஆவியானவர் இறங்குவார், துறப்பார், திருப்பி இவர் வீழ்ச்சி. அப்போ பெந்தெகோஸ்தே அனுபவம்னா என்ன? அதே அனுபவம் தானே உனக்கு இருக்கு. சேம். சிம்சோனுக்கு என்ன இருந்துச்சோ அதான நம்மகிட்ட இருக்கு.
தாவீதுகிட்ட என்ன இருந்துச்சோ அதான் நமக்கு இருக்கு. நான் அவங்களை குற்றப்படுத்தல, அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோங்கிற. அப்போ பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வரும்போது நீ துக்கப்படுத்தாமல் வாழ்ற அனுபவம் தானே பரிசுத்த ஆவியினுடைய பெந்தகோஸ்தே அனுபவம். அவர் உனக்குள்ள வந்துட்டார்னா அவனுக்குள்ள இருக்கிற வல்லமை உனக்குள்ள இருக்கணும், அவனுக்குள்ள இருக்கிற வீழ்ச்சி உனக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப வீழ்ச்சி இருக்குது, நான் என்ன பண்ணணும்? இந்த வீழ்ச்சியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க அவர் வந்திருக்கிறாரு. அதுக்குன்னு நீ விழுந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு காலகட்டம் வரைக்கும் பவுல் சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன்தான், நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதை செய்கிறேன். கரெக்ட். ஆனால் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த பவுலை மாற்றி ஒரு பீரியடில் அவர் என்ன சொல்கிறாரு, இதே பவுல் என்ன சொல்கிறாரு, என் பழைய மனுஷனை நான் கலைந்து விட்டேன், நான் கிறிஸ்துவோடு கூட என்னை சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இதே பவுல் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவின் காயங்களில் கொஞ்சம் குறையப்பட்டேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்க. அப்படின்னா என்ன? கடைசி வரைக்கும் பவுல் தன்னை நிர்பந்தமான மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டார்னா உன்னை அப்படித்தான் நடத்துவார். சாவர வரைக்கும் வீழ்ச்சி இல்லை, வீழ்ச்சி இருக்கும். அந்த வீழ்ச்சியிலேருந்து உன்னை மாற்றி ஜெயமாக மாற்றி சாட்சியாக நிறுத்தி, சாட்சிக்கு அப்புறம் நீ எப்படி ஆவ தெரியுமா? கடைசியாக பவுல் சொல்வார், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன், நான் அங்கே போகிறேன். அந்த கன்ஃபர்மேஷன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே உனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவேன், போகிறேன், ரெடி ஆயிட்டேன், எனக்கு தெரியுது. அந்த கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் தான் முத்திரை. இப்போது ஒரு கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது உங்ககிட்ட அவங்க கேட்குற டாக்குமெண்ட் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ரேஷன் கார்டு இருக்குது, அவங்க உங்களுக்கு வந்து ஒரு பணமோ ஆஃபரோ ஏதோ ஒன்று தர போகிறாங்க. இந்த ரேஷன் கார்டு உங்ககிட்ட இருக்குது, அவங்க கொடுக்குற ஆஃபரு எலிஜிபிள், நீங்கள் உங்ககிட்ட தேவையான டாக்குமெண்ட்டும் இருக்குது. ஆனால் அதை கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு டோக்கன் ஒன்று தருவாங்க. அந்த டோக்கன் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சீல் போடுவாங்க, நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு. அந்த டோக்கனை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க நியமித்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு அது கிடைக்குங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு. அந்த கன்ஃபர்மேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டோக்கன் உங்களை கையில் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நீங்கள் சொல்லுவீங்க, இது வாங்கிக்கலாங்க. என்ன சொல்கிறீங்க? இன்னும் நாங்கள்லாம் டோக்கனே வாங்கலையே, நான் டோக்கன் வாங்கிட்டேன், எனக்கு கொடுத்துருவாங்க. ஏன்? அதுதான் கன்ஃபர்மேஷன். இப்போ வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்குது, தேவையான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அங்கிருந்து உங்களை வர சொல்லிட்டாங்க. நடுவில் நீங்கள் போய் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் விசான்னு ஒரு சீல் வாங்கணும், ஒரு சேப்பா குத்தணும். அந்த விசா உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், நான் எப்போ வேணாலும் போவேன். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி வரும்போது உனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், நான் நிச்சயமாய் பரலோகத்துக்கு போவேன், நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவேன். அந்த கன்ஃபர்மேஷன் எலியாவுக்கு வந்துச்சு. அதனால தான் அவன் சொல்கிறான், இன்று நான் பரலோகத்துக்கு போகிறேன். அந்த கன்ஃபர்மேஷன் வருதா உங்களுக்கு? இருக்கா? இன்னைய வரைக்கும் போவேனா போக மாட்டானான்னு தெரியாது, கர்த்தரே அறிவார். கர்த்தருக்கு தெரியும் யார் போவோம் யார் போக மாட்டானோ. உனக்கு தெரியுமா நீ போவியா போக மாட்டியான்னு? அந்த கன்ஃபர்மேஷன் ஒன்று பவுல் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நான் போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் மை, என்னுடைய விசுவாச ஓட்டத்தை நான் முடிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அந்த கன்ஃபர்மேஷன் வரணுமே, உனக்கு எனக்கு வரணுமே. வந்துட்டு இருக்கா? அதுதான் பரிசுத்த ஆவி வரும்போதனுடைய முடிவு. பெந்தகோஸ்தே அனுபவம் சொல்கிறோமே, அது வரும்போது ஆரம்பிக்கிறது எதில் ஆரம்பிக்கும்? சத்திய ஆவியா வரும். அவர் வரும்போது உன்னை சகல சத்தியத்துடன் நடக்க தொடங்குவார். அங்கே ஆரம்பித்து முடிவு எங்கே இருக்கும்? ஒரு முத்திரை ஒன்று விழும். என்ன முத்திரை விழும் தெரியுமா? நீ கன்ஃபார்மாக பரலோகத்துக்கு போவேன். அந்த துக்கம் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து துக்கப்படாமல் வாழ்றார் பாரு. அப்படி வாழ்க்கை வந்துருச்சுன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், அது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். உனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு போகணுங்கிற ஆசை வரும். தேவனை சந்திக்க போனால் போதும் அப்படின்னு இந்த உலகத்தின் மேலே ஒரு வெறுப்பு வரும். உலகத்தின் மேலே வெறுப்பு நான் சொல்கிறது, இந்த கொரோனாவில் இவ்வளோ பிரச்சனையோடு கூட இருக்கிறத விட பேசாமல் செத்து தொலைச்சா நல்லாயிருக்கும், இவ்வளோ கடன் தொல்லையோடு இருக்கிறத விட செத்து தொலைச்சா நல்லாயிருக்கும், அந்த வெறுப்பு இல்லை. உன்னை சுற்றி எல்லாம் இருக்கும், ஆனாலும் இது எதன் மேலேயும் உங்களுக்கு ஈர்ப்பு இருக்காது, பிடிப்பு இருக்காது. எப்போ நான் தேவனை பார்க்க போவேன்,
எனக்கு நியமிக்கப்படுறதை நான் எப்போ பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வரும். இது ஒரு லாங் ப்ராசஸ். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரும்போது ஏற்படக்கூடிய பெந்தகோஸ்தே அனுபவத்தினுடைய கடைசி. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதோட முடிவு எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. அப்போ அந்த பெந்தகோஸ்தே அனுபவம் வரும்போது உனக்குள்ள கடைசியாக வர வேண்டியது என்ன தெரியுமா? உனக்குள்ளே ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், நான் பரலோகத்துக்கு போகிறேன், நான் போவேங்கிற ஒரு எண்ணம், அந்த நிச்சயம் வரும் உங்களுக்கு. அந்த சந்தேகமே இருக்காது உங்களுக்கு. நான் போவேனா மாட்டேனா, இது தடுக்குமா அது தடுக்காதா, அந்த சந்தேகமே வராது. அந்த சந்தேகம் இல்லாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த பெந்தகோஸ்தே வாழ்க்கை. ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, இதுதான் பெந்தகோஸ்தே அனுபவத்தின் வாழ்க்கை. பெந்தகோஸ்தே அனுபவத்தின் வாழ்க்கைங்கிறது வெறும் வெளியே ஊருக்கு காட்டுறது இல்லை, காட்டிட்டு போகிறது இல்லை, உள்ள காட்டுறது. நீ வெளியே பச்சை கலர் ட்ரெஸ் போட்டால் பரலோகத்துக்கு போக மாட்டியா? அப்படி இருக்கா? வெளில போகிறத தப்புன்னு நான் சொல்லலை, அது பிரதிஷ்டை நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் அது அல்ல, உள்ள இருக்கணும் அந்த அந்த தூய்மை, அந்த பரிசுத்தம், அந்த வெறுமை. அது எனக்கு ஒயிட்டில் வேற ஒன்றுமே இருக்காது. வெறுமை, அந்த தூய்மை, அந்த பரிசுத்தம், அந்த உலகத்தை வெறுக்கிற தன்மை உள்ள இருக்கணும். அதை உள்ள இருக்கிறத நீ வெளியே காட்டுறதுக்காக தான் இப்படி போட்டாங்க. ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லாமல் பரிசுத்த ஆவி வரும்போது இதெல்லாம் செய்யும்னு சொல்லும். ஒருத்தர் எனக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்டுட்டு ஒருத்தர் எங்கிட்ட சொல்கிறாரு, உள்ள மாற்றுறது பரிசுத்த ஆவியோட வேலை, வெளியே மாற்றுறது தான் நம்ம வேலை. ஃபஸ்ட்டு நம்ம வெளியே மாற்றிடுவோம், பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்புறமா உள்ள மாற்றுவார் அப்படிங்கிறார். நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் வந்து உள்ள மாற்றட்டும், அப்புறம் தானாக வெளியே மாறும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்புல வந்து இந்த ஒயிட் பேச்சஸ் கன்னத்தில் நெத்திலெலாம் வரும், ஒயிட்டாக வரும், சிலருக்கு உடம்புல கூட வரும். இந்த ஒயிட் பேச்சஸ் எதுக்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு வயிற்றில் பூச்சி இருந்தால் அப்படி வரும், இல்லை நம்ம உடம்புக்குள்ளே வேறு ஏதோ ஒரு பிளட்டில் வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு விட்டமின் குறைவாக இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குன்னா அப்படி வரும். இதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ரெண்டு வழி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு வழி இந்த பிள்ளைக்கு அந்த வயிற்றில் இருக்கிற பூச்சிக்கான மருந்தை கொடுத்து அந்த பூச்சியெல்லாம் வயிற்றுலேருந்து எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயிட் என்ன ஆகிடும், போயிடும், பிரச்சனையே இருக்காது. இன்னொரு டிக்கெட் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த வயிற்றில் இருக்கிற பூச்சை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க, க்ரீமை வாங்கி போட்டு அப்படியே பூசி இந்த டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க, இங்கே ஒரு ஒயிட்டாக வந்திருக்கு. நல்ல டாக்டராக இருந்தால் என்ன பண்ணுவார்னா இதுக்கு க்ரீமே கொடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், வயிற்றில் இருக்கிற பூச்சிக்கு மருந்து கொடுப்பாரு. அது மாறினா இது மாறிடுங்க, வெளியே உள்ளே போச்சுன்னா வெளியே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுங்க. இப்போ சிலது என்ன சொல்லும், அது லாங் ப்ராசஸ்ஸு, அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். நாளைக்கு நான் மீட்டிங் போகிறேன், இப்போ தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஏதாவது பண்ணலாமா? உடனே ஒரு க்ரீம், இந்த க்ரீமை போட்ட உடனே அந்த நேரத்துக்கு பார்த்தா நார்மல். இதுக்கப்புறம் என்ன செய்யும், அது வயிற்றில் இருக்கிற பூச்சி அப்படியே இருக்கும், வெளியே மாறிட்டே இருக்கும். போகும்போதெல்லாம் க்ரீமை போட்டுக்க வேண்டியது, போகும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று போட்டுக்க வேண்டியது. இது நான் ஆண் பெண் இது அலங்காரத்தில் வராது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை. இப்போது ஒரு காலகட்டம் வரைக்கும் இது மாறும், இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட், நமக்கு வெளியே தெரில, ஓகேயா உள்ள எப்படின்னா. இதே தான் பெந்தகோஸ்தே அனுபவம். இப்போ உள்ள நீ மாத்திட்டினா வெளியே தானாவே என்ன செய்யும், மாறிடும். இந்த வெளியே இருக்கிறது ஒரு அடையாளம். இப்போ நீங்க நகை போட்டிருக்கீங்கன்னு வச்சு, நான் சொல்றது ஒரு உதாரணம், நகை போட்டிருக்கீங்கன்னா ஒரு அடையாளம். உள்ளுக்குள்ள வெறுக்க 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 தானாவே இது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், போயிடும், இந்த அடையாளம் மறைஞ்சிடும். நீங்க என்ன சொல்றீங்க, இதை ஃபர்ஸ்ட் க்ரீம் போட்டுரு, இதை கழட்டி போட்டுரு, அப்புறமா நம்ம பூச்சியை போய்க்கலாம். எதை வச்சு நீ கண்டுபிடிப்ப அப்புறம் இது போயிடுச்சின்னு? எதை வச்சு கண்டுபிடிப்ப? நிறைய பேர் என்ன பண்றான்னா க்ரீம் போடுற மாதிரி இதை தூக்கி போட்டு உள்ளுக்குள்ள பூச்சியை வச்சுக்கிட்டே இருக்கான், அப்படியே இருக்கு. நான் சொல்றேன், உள்ள போட்டோம் தானா போகும். நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு தான். நகை எப்பவுமே எல்லாத்துக்கும் இருக்கு, அத்தனைக்கும் இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய பூச்சி இருக்கு, உள்ள ஆடம்பர பூச்சி இருக்கு, பணத்தாசை பூச்சி இருக்கு, சாவறதுக்குள்ள சொந்த வீட்டில் சாவணுங்கிற பூச்சி இருக்கு, நகை பூச்சி இருக்கு, BMW பூச்சி இருக்கு, எல்லா பூச்சியும் உள்ள வச்சுக்கிட்டு
மேலே மட்டும் க்ரீமை போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் க்ரீமை போட்டுட்டு எனக்கு உலகத்தின் மேலே ஒரு ஆசையும் இல்லை. யாரை ஏமாத்துற? கீழே உட்காந்துருக்க 30 பேரையா? மேலே உட்காந்துருக்கிற ஒருத்தரை ஏமாற்ற முடியாது. உன்னால் மேலே உட்காந்துருக்கிற ஒருத்தரை ஏமாற்ற முடியாது. வெரி கேர்ஃபுல். நீ உள்ள மாறு, தானா எல்லாம் வெளியே மாற தொடங்கிடும்.